நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நீங்கள் ஒரு முறை தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இதை ஈஸியாக அப்ளை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இது மாதிரி நம்ம யூஜி டிகிரி முடிச்சவங்க நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்போம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஒரு டிப்ளமோ முடித்தவங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட தொழில் கல்வி படித்தவங்களுக்கு, அதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம இந்த ஃபிசிக்ஸு, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி இது மாதிரி முடித்தவங்களுக்குலாம் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் முக்கியமாக டிப்ளமோ முடித்தவங்களுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எனி டிகிரி கூட முடிச்சிருக்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ அதனால் நீங்கள் முதல்ல இந்த நோட்டிஃபிகேஷனை தெளிவாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுலேயும் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வெப்சைட்டில் பார்க்கலாம். ஓகே, இப்போ முதல்ல அவங்க அறிவிக்கை நாள் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 13/6/2025 இதுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12/7/2025 லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை திருத்திக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16/7/2025 18/7/2025 நீங்கள் திருத்திக்கலாம். அதே நேரத்தில் தேர்வு நடைபெறும் நாளையுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31/8/2025 வந்து இதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தாள் 1 கொடுத்துருக்காங்க. தாள் 1 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு, பொது அறிவு, திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம் நடக்கிறதுல. அதே மாதிரி தாள் 2 வந்து பார்த்தீங்கன்னா 7/9/2025 முதல் 15/9/2025 வரைக்கும் நடக்கும். மேபி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தகுதி தேர்வு, பொது அறிவு, திறனறிவு மற்றும் மனக்கணக்கில் வந்து பாஸ் பண்ணவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது குறிப்பிட்ட மார்க் எடுத்தவங்க தான் இந்த தாள் 2 வந்து எழுதுகிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாடத்தாளில் வந்து வேளாண்மை, வேதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம், அமைப்பியல் பொறியியல், அமைப்பியல் மற்றும் சுரங்க பொறியியல், மின்னியல் மற்றும் மின்னணு பொறியியல், கைத்தறி தொழில்நுட்பம், துணிநூல் தொழில்நுட்பம் மற்றும் துணிநூல் உற்பத்தி, தோட்டக்கலை இது மாதிரி கோர்ஸ் முடிச்சவங்க மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ணுறது மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் எதாவது முடிச்சிருந்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. இதை பார்த்தீங்க, இது நிறைய கொடுத்துருக்காங்க. இயந்திர பொறியியல், சுரங்க பொறியியல், உடற்கல்வியியல், ரப்பர் மற்றும் பாலிமர் தொழில்நுட்பம் இது மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த கோர்ஸில் நீங்கள் எதாவது முடிச்சிங்கன்னா தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 2, குரூப் 1 அப்ளை பண்ணுற மாதிரி இதில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எந்தெந்த போஸ்டிங்க்கு என்னென்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, எத்தனை போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேதியியலாளர் நிலை 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் 1 தான் கொடுத்துருக்காங்க. நிறுவனத்தின் பெயர் தொழில் மற்றும் வணிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வேக்கண்ட் வந்து இருக்குது. கைத்தறி துறையில் வேக்கண்ட் இருக்குது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் கடலூரில் வேக்கண்ட் இருக்குது, கள்ளக்குறிச்சியில் வேக்கண்ட் இருக்குதுன்ற மாதிரி இது மாதிரி ஊர் பேர் கொண்டு எல்லாமே இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதையெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து கவனிச்சுக்கோங்க. எங்கெங்கே வேக்கண்ட் இருக்குது, எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றது கூட அந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் எல்லா போஸ்டிங்க்குமே வந்து சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது எப்படி, இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன்லாம் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுமே வந்து இதில் இருக்குது. இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா எந்த போஸ்டிங்க்கு என்ன மாதிரியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்றத இந்த தெளிவாக இந்த 13வது பேஜில் கொடுத்துருக்காங்க. இதில் வேதியியலாளர் நிலை 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் அல்லது வாரியத்திலிருந்து முதல் மற்றும் 2ஆம் வகுப்பில் பெறப்பட்ட வேதியியல் அல்லது வேதியியல் தொழில்நுட்பம் அல்லது தொழிலக வேதியியல் பாடத்தில் முதுநிலை அறிவியல் அல்லது இளநிலை அறிவியல் அல்லது இளநிலை அறிவியல் முதல் அல்லது 2ஆம் வகுப்பில் பட்டம் அல்லது வேதியியல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி டீட்டெயிலாக வந்து ஒரு போஸ்டிங்குமே என்னென்ன மாதிரியான தகுதி மற்றும் அனுபவமும் இருக்கணும், அதாவது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுன்றதை பற்றி அவங்க இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு முறை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி லாகின் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ இது என்னுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு. இப்போ இதில் ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகிருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லாகின் ஐடி, என்னுடைய நேம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மங்களா தெரியும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கரண்ட் அப்ளிகேஷனுக்குள்ளார போயிடணும்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். அந்த கிளிக் ஹியர் டு அப்ளை என்றதை வந்து காமிச்சது நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே கீழே கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு காமிக்கும். எந்த போஸ்டிங் வந்து இங்கே இருக்குது, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது கீழே வந்து கிளிக் ஹியர் டு அப்ளை என்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இது மாதிரி வந்துடும். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்க அப்படிங்கிறது கொடுங்க. இங்கே தான் நீங்கள் முக்கியமாக வந்து என்ன கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கான கோர்ஸுக்கு நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இங்கே தான் தெளிவாக கொடுக்கணும். இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க.
இப்போ உங்களுடைய ஃபோட்டோ வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னுடைய ஃபோட்டோவும் என்னுடைய சிக்னேச்சரையும் அட்டாச் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் டிசேபிள் பண்ணிவிடுவேன், இது உங்களுக்கு தெரியாது. என்ன டேட்டில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கணும். ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு அப்புறம் இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த ஃபோட்டோ வந்து கொடுத்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு கீழே உங்களுடைய ஃபோட்டோவுக்கு கீழ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமும் நீங்கள் என்ன தேதியில் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்றது இங்கே எனேபிள் ஆகணும். இப்போ கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ் அப்படின்ற இடத்துல உங்களுடைய நேமு 10th மார்க் லிஸ்ட்டில் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி நீங்கள் டிஎன்பிசி ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒன் டைமில் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி உங்களுடைய பிறந்த வருடம் முதல்ல கொடுங்க. அதுக்கப்புறம் பிறந்த மாதம் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஆனா பெண்ணான்றதை கொடுத்துக்கோங்க பாலினம். அடுத்து உங்களுடைய வகுப்பு நீங்கள் என்ன வகுப்பு பிசிஐ எம்பிசிஐ எஸ்சி எஸ்டின்றதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர். அடுத்து உங்களுடைய மெயில் ஐடி. இது நான் உங்களுக்கு ஒரு டெமோவை தான் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நான் ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணல. உங்களுக்கு கடைசியாக டாக்குமெண்ட் வரைக்கும் நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். இப்போ இந்த மேலே உள்ள விவரங்கள் யாவும் சரிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே தான் நீங்கள் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது செலக்ட் த சப்ஜெக்ட் பேரா ரெஃபர் பாரா 6.1 அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அவங்க என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ இதில் இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணால் தான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே எனேபிள் ஆகும். நீங்கள் இதில் ஏதாவது மாற்றி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இடக்கு முடக்கா உள்ள கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும். நீங்கள் அதனால் வந்து கரெக்டாக நீங்கள் கடவுடான்னு சூஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அந்த கோர்ஸை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிப்ளமோவை நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா முடிச்சிருந்தீங்கன்னா அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் மைனிங் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா அதை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. இல்லை மைனிங் இன்ஜினியரிங் கூட வந்து நீங்கள் எதாவது டிராஃப்ட்ஸ்மேன் இந்த சர்வேயர் இதுக்கான கோர்ஸ் எதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அதை எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஒவ்வொன்றா வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 46 விதமான கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 46 விதமான போஸ்டிங்கு. இதில் ஒரு சிலது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்க கேட்பாங்க. ஸோ இந்த வயர்மேன் ஐடிஐயில் நீங்கள் வயர்மேன் முடிச்சிருந்தீங்கன்னா பண்ணிக்கலாம், டிப்ளமோவில் வயர்மேன் முடிச்சிருந்தீங்கனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் அவங்க இங்கே கேட்குறாங்க. இது இப்போ இல்லை நீங்கள் இதில் போய்ட்டு நீங்கள் என்ன போஸ்டிங் வந்து முடிச்சிருக்கிறீங்க, உதாரணத்துக்கு வந்து எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அந்த நெட்வொர்க் மெயின்டெனன்ஸு, ஆர்கிடெக்சரல் டிராஃப்ட்ஸ்மேனு, இப்போ சிவில் இன்ஜினியரிங்கு, எலக்ட்ரிஷியன் சப்ஜெக்ட்டு, ட்ரேடு. இப்போ இங்கே ட்ரேடெலாம் வந்து கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த ட்ரேடை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களுக்கான ட்ரேட் என்னவோ அந்த ட்ரேட் இருக்கிறத தான் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து தெளிவாக என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக கொடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஹார்டிகல்ச்சரும் ப்ளஸ் வந்து ஃபிட்டர் முடிச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டோம்னா இப்போ உள்ள என்ன கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள். இது சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இந்த 2 கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் மாற்றுத்திறனாளினா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணுங்கள். இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் முன்னாள் இராணுவத்தினரான்றதுக்கு வந்து இங்கே டிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னு டிக் பண்ணிக்கோங்க. இருந்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் ஏற்கனவே வந்து மத்திய மாநில அரசுகளில் பணிபுரியுறீங்களா, இல்லை நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. இதனால் வரை தங்கள் மீது ஏதாவது குற்ற வழக்கு பதிவுப்பட்டிருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணைவியை கொண்டுள்ளான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ்னா எஸ், இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து போகாது. சரி, இப்போ நம்ம என்னென்ன கோர்ஸ் அங்கே சூஸ் பண்ணோம்? ஹார்டிகல்ச்சர் சூஸ் பண்ணியிருக்கிறேன், ஃபிட்டர் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஃபிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ குவாலிஃபிகேஷனில் முடிச்சிருக்கணும். இப்போ இது ஹார்டிகல்ச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. எல்லாத்துக்குமே வந்து ஐடிஐ காமிக்காது, எல்லாத்துக்குமே டிப்ளமோ காமிக்காது. ஒரு சிலருக்கு டிப்ளமோ காமிக்காது, ஒரு சிலருக்கு ஐடிஐ மட்டும் காமிக்கும், ஒரு சிலருக்கு டிப்ளமோ காமிக்காது, இல்லை ஒரு சிலருக்கு டிப்ளமோ காமிக்கும், ஐடிஐலாம் காமிக்காது. ஸோ இது மாதிரி இருக்கிறதுல வந்து நீங்கள் என்ன தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் ஐடிஐயில் வந்து முக்கியமாக முடிச்சிருக்கணும். டிப்ளமோ முடிச்சிருந்தால் தான் நீங்கள் எனி யூஜி கொடுத்துக்கலாம். நீங்கள் யூஜி முடிச்சிருப்பீங்க, பிஜி முடிச்சிருப்பீங்க, அது முக்கியம் கிடையாது. ஆனால் டிப்ளமோ வந்து இங்கே கம்பல்சரி கொடுக்கணுன்றாங்க. டிப்ளமோ கொடுத்துட்டு தான் அடுத்தது யூஜி பிஜியை செலக்ட் பண்ண முடியுது. ஸோ இது மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் இப்போ தெரியாமல் இந்த நான் ஃபிட்டர்ன்றதை சூஸ் பண்ணிட்டேன், அது எப்படி எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் திரும்ப வந்து அப்படியே பேக்கில் வந்து போய்க்க வேண்டியது தான். திரும்ப பேக்கில் போய்ட்டு நம்ம எங்கே இந்த எக்ஸாம் சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். இந்த எக்ஸாம் சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ்ன்றதில் போய்ட்டு நான் இப்போ ஃபிட்டர் எனக்கு தேவையில்லை அப்படின்ற சமயத்தில் ஃபிட்டரை வந்து டீசெலக்ட் பண்ணிடுறேன். அந்த செலக்ட் பண்ணது மேலே மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு கோர்ஸ் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க.
இப்போ நான் ஏற்கனவே டிக் பண்ணதுனால அது காமிக்குது. இப்போ இதெல்லாத்தையும் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இப்போ நான் ஹார்டிகல்ச்சரில் வந்து சப்ஜெக்ட்டில் நான் டிப்ளமோ முடிச்சிருக்கிறேன் ஹார்டிகல்ச்சரில் 2 இயர் கோர்ஸு. அது மட்டும் இல்லாமல் யூஜி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் யூஜி டிகிரி கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நான் முடிக்கல அப்படின்ற சமயத்தில் நீங்கள் யூஜி டிகிரியை டீசெலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வெரிஃபை த செலக்டட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ தான் வந்து உங்களுக்கு கீழே இந்த எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்குமே, மற்றபடி காமிக்காது. ஸோ இதில் போய்ட்டு இப்போ நீங்கள் எஸ்எஸ்எல்சியில் என்ன நீங்கள் எடுத்தீங்க, என்ன டேட்டில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத முதல்ல வந்து வருஷத்தை வந்து கொடுக்கணும். வருஷத்தை கொடுத்துக்கிறோம். அடுத்தது என்ன மாதமோ அந்த மாதத்தை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ டேட், இது வந்து எஸ்எஸ்எல்சியில் சர்டிஃபிகேட் நம்பர், எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர்னா உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் மேலே டாப்பில் இருக்கிற நம்பரை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் தமிழை ஒரு பாடமாகவோ இல்லை மொழியாகவோ படித்திருக்கலாம் அப்படின்றதுக்கு ஆம் கொடுங்க. ஏன்னா நம்ம தமிழ் சப்ஜெக்ட் வந்து முடிச்சிருப்போம். இல்லைன்னா இல்லை, நீங்கள் 10th வந்து தமிழ் உங்களுக்கு வரலன்னா தமிழ் வரல அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 12th எப்போ பாஸ் பண்ணணும் அப்படின்றது கரெக்டாக கொடுங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி 12th வந்து என்ன ஹெச்எஸ்சி சீனியர் செகண்டரி, அதாவது நார்மலாக நீங்கள் 10th 12th முடிச்சிங்களா, இல்லை ஐடிஐ 2 இயர் கோர்ஸ் முடிச்சுட்டு பண்ணீங்களா, இல்லை டீச்சர் ட்ரைனிங் 2 இயர் கோர்ஸா அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நானும் 10th 12th முடிச்சுட்டு பண்ணோம் அப்படின்றதுனால அதை கொடுத்துக்கோங்க கரெக்டாக. கொடுத்துட்டு இப்போ தமிழ் ஒரு பாடமாக படித்திருக்கீங்களா, ஆம். இப்போ நீங்கள் டிப்ளமோ இல்லை டிப்ளமோ கோர்ஸ் இன் ஹார்டிகல்ச்சர் என்ன முடிச்சிருக்கிறீங்க, அதில் டிப்ளமோவில் முடிச்சிங்களா, இல்லை கோர்ஸ் இன் ஹார்டிகல்ச்சர் 2 இயர்ஸா, இல்லை இது வேறு எதாவது நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். இதே சமயத்தில் நீங்கள் இப்போ இங்கே வந்து இப்போ எனி யூஜின்றதை கிளிக் பண்ணிங்கன்னா யூஜிக்கு வந்து கீழே காமிக்கும். இங்கே பாருங்கள், டிப்ளமோ இன் கோர்ஸ் இன் ஹார்டிகல்ச்சர் 2 இயரு, டிப்ளமோ ஹெச்எஸ்சி, சாரி யூஜி காமிக்கல. நீங்கள் இந்த கோர்ஸ் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிங்களோ அதை வந்து நீங்கள் முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணணும். டிப்ளமோ இன் ஹெச்எஸ்சி ஈக்குவலண்ட், நீங்கள் ஹெச்எஸ்சி அதாவது 12th வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அதை மென்ஷன் பண்ணலாம். இல்லை டிப்ளமோ கோர்ஸ் இன் ஹார்டிகல்ச்சர் இங்கே முடிச்சிருந்தீங்கன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இது மாதிரி நீங்கள் என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து அதில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். நான் டிப்ளமோ கோர்ஸ் இன் ஹார்டிகல்ச்சரில் 2 இயர்ஸ் வந்து முடிச்சது வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ எந்த வருஷம் நான் டிப்ளமோ முடித்தோம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பெற்றிருக்கும் கல்வி தகுதியானது அறிவிக்கையின்படி உள்ள கல்வி தகுதியா அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி தான். இல்லை அறிவிக்கையின்படி இணையான கல்வி தகுதியாக இருந்தால் நீங்கள் இணையான கல்வி தகுதி கொடுக்கலாம். நம்ம நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதின்றது கொடுத்துக்கிறேன். என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியாக, காந்திகிராம் ரூரலாக, எங்கே படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கான யூனிவர்சிட்டி என்னவோ அந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணிவிட்டு அந்த நம்பர் கொடுத்துட்டு, இல்லை நீங்கள் தமிழை வந்து அதில் ஒரு சப்ஜெக்டாக இருந்ததுன்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. நான் ஆம் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் விண்ணப்பிக்கும் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் மற்றும் பார்வை திறன் பெற்றுள்ளீர்களா அந்த பதவிக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. நிறக்கோடு இருந்ததுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. நோன் கொடுத்தீங்கன்னா தான் இதுக்கு உங்களுக்கு உள்ளே போகும். இப்போ இங்கே டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். டீட்டெயில்ஸ் ஆர் நாட் ஃபில்டு ஃபார் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் எனி யூஜி டிகிரி. ஸோ நாங்கள் யூஜி டிகிரி கொடுத்துருக்குறேன். எனி யூஜி டிகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயில்ஸ் நாட் ஃபில்டுன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இங்கே வெரிஃபை த செலக்டட் குவாலிஃபிகேஷன்றதை மறுபடியும் கிளிக் பண்ணோம்னா தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரிக்கான டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும். இப்போ யூஜி டிகிரிக்கான டீட்டெயில்ஸ் வந்து காமிக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு முறையும் ஏதாவது இங்கே மாற்றி சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த வெரிஃபை த செலக்டட் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்டு கண்டினியூன்றது கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு யூஜி தேவையில்லை அப்படின்ற போது மறுபடியும் அந்த யூஜின்றதை டீசெலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே அந்த வெரிஃபை த செலக்டட் குவாலிஃபிகேஷன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கீழே இப்போ மறுபடியும் எனக்கு யூஜி வந்து போயிடுச்சு. இப்போ என்னுடைய டிப்ளமோ கோர்ஸ் மட்டும் தான் கீழே காமிக்குது பாருங்கள். மறுபடியும் புதுசாக எல்லாமே டைப் பண்ணுற மாதிரி காமிக்குது. ஸோ இதெல்லாமே நான் ஒரு டெமோ பண்ணுறதுனால தான் உங்களுக்கு மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் எந்த வருஷத்தில் நீங்கள் 10th முடிச்சிங்க அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஜி முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். இப்போ 12th முடிச்சது. இப்போ டிப்ளமோ கோர்ஸில் ஹார்டிகல்ச்சரில் என்ன முடிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியாக என்னென்னு கொடுத்துக்கோங்க. என்ன யூனிவர்சிட்டி அதை கொடுத்துக்கோங்க. சான்றிதழ் எண் உங்களுடைய ஃபோலியோ நம்பர்னு இருக்கும், இல்லைனா உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்றத ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்துக்கலாம். அதில் இப்போ கொடுத்துக்கிட்டு இதை இங்கே எஸ் கொடுத்துக்கிறேன், கீழே வந்து நோன் கொடுத்துக்கிறேன். இப்போ டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். நீங்கள் சரியான தகவல்களை மட்டுமே உறுதி செய்தீர்கள் என்பதை உறுதி செய்யணும். ஆம் கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஜ் இஸ் நாட் அப்ளிகபிள் டு த சப்ஜெக்ட் பேப்பர் அண்ட் கரஸ்பாண்டிங் போஸ்ட்.
இப்போ நான் சூஸ் பண்ண கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மஸ்ட்டு கிடையாது. ஸோ அதனால் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கேட்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டதுன்னா நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கணும். இப்போ எங்கள் பிஎஸ்டிஎம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருந்ததுன்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா எஸ்எஸ்எல்சிக்கும் ஹெச்எஸ்சி ஐடிஐ டீச்சிங் வந்து நீங்கள் பிஎஸ்டிஎம் வந்து படித்ததுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபில் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உள்ளே போகும். அப்படி இல்லைனா நீங்கள் நோன் சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். நோன் கொடுத்துக்கிட்டு இப்போ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு 10th மட்டும் இருந்ததுன்னா 10th மட்டும் கூட நீங்கள் கொடுக்கலாம். சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன சென்டர் வந்து உங்களுக்கு கேட்குது. சென்டர் எந்த சென்டர் கொடுக்குறீங்களோ அந்த சென்டர் வந்து ஏதாவது ஒரு 2 சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ உங்களுக்கான பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து மஸ்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுது. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் கம்பல்சரி அப்டேட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும் இப்போவே. அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி மார்க் லிஸ்ட்டை வந்து இப்போவே அப்லோட் பண்ணணும். உங்களுடைய 12th மார்க் லிஸ்ட்டை இப்போவே அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது பாருங்கள். இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வைக்கணும். ஹெச்எஸ்சி ஐடிஐ டீச்சர் ட்ரைனிங் நீங்கள் எந்த இதில் முடிச்சிங்க, ஹெச்எஸ்சியில் முடிச்சிங்க, 12th இருக்கா இல்லை ஐடிஐயில் இருக்குதா டீச்சர் ட்ரைனிங்கில் இருக்குதா அப்படின்றது வந்து கரெக்டாக அங்கே கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் மஸ்ட்டு அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும். இதில் வந்து 5 டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இதை அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ப்ரிவியூ வந்து கன்ஃபார்ம் காமிச்சிட்டு நீங்கள் உள்ள ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு பேமெண்ட் கட்டுறது தான் வரும். ஓகே நம்மளே இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதுக்கான டவுட்ஸ் வந்து உடனுக்குடன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.